ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமக. அந்த 1000 தாமரை பாதார விந்தங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த யுக சிருஷ்டிகர்த்தா, யுகங்கள் மாறும் காரணகர்த்தா, மகா பிரளயகர்த்தா என்ற நரசிம்மனை எல்லாம் படைப்பவன், காப்பவன், அழிப்பவன் என்பலாம். அவனே நம் எதிர்காலம். மகா பொறுமைசாலி, மகா வீரதீர பராக்கிரம சூரசிம்மம் நம் லக்ஷ்மி நரசிம்மம். இந்த வார கேள்வி, நாம் அந்த நரசிம்மனிடம் வேண்டினால்தான் நமக்கு வேண்டியது கிடைக்குமா, அல்லது ஏதும் வேண்டாது அவனே நாம் நினைப்பதை கேட்டதை கொடுப்பானா? இது சம்பந்தமாக என் வாழ்வில் நடந்த ஒரு ஹாஸ்யமான நிகழ்வு. எனது தந்தையார், அவர் இப்போது இல்லை, அந்த திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் மேல் அளவு கடந்த பக்தி, அவருக்கு ஈடுபாடு. அந்த பெருமாளே தனக்கு சகலமும் என்ற எண்ணம் கொண்டவர். எதுவாயினும் பெருமாளை ஆலோசிக்காது முடிவு செய்ய மாட்டார். அவருக்கு ஒரு நியமம் உண்டு. எந்த கோவில் பெருமாளிலும் அர்ச்சனை செய்யும் போது எங்கள் குடும்பத்தினர் பெயரை சங்கல்பம், நட்சத்திரம் சொல்லி சங்கல்பிக்க மாட்டார். அர்ச்சனை என்றால் பெருமாளுக்கு பெருமாள் பெயருக்கே என்பார். அதேபடி எங்கும் எதிலும் எதற்கும் வேண்டிக் கொள்ள மாட்டார். நம் கர்மா, நம் இந்த நிலைமை என் மலையப்பனுக்கு தெரியும். என் நிலை, நான் என்ன பாப புண்ணியம் செய்தேன், ஏன் இந்த நிலை, அது அவனுக்கு தெரியும் இல்லையா? பின் நான் ஏன் வேண்டிக் கொள்ள வேண்டும்? எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த இடர் வந்தாலும் நீ என்னோடு இரு என்பது மட்டுமே அவரின் வேண்டுதலாயிருக்கும். சரி, இது இப்படி இருக்க சில வருடங்களுக்கு முன் ஒரு நிகழ்வு. மகா கஷ்டகாலம் எனக்கு. அந்த நேரம் என்னோடு எப்போதும் திருமலை வரும் பரம ஆப்தர் ஒரு நண்பர் எனக்கு அறிவுரை சொல்லத் தொடங்கினார். பெருமாளிடம் உன் கஷ்டத்தை நீ சொல்லி வேண்டுவதில்லை, அதில் ஒன்றும் தவறில்லை. நீ கேட்காததனால்தான் உன் கஷ்டம் தீரவில்லை. உன் பிடிவாதம் தளர்த்தி அவரிடம் வேண்டிக்கொள் என்று அவர் எனக்கு உபதேசம் செய்தார். எனக்கோ உடன்பாடில்லை. என்ன ஒரு சேவை கிடைக்கும்? முகத்வாரம், மனந்தாழ்வான், கடப்பாறை சேவித்து, துவஜஸ்தம்பம், கொடிமரம் சேவித்து, உள்ளே நுழைந்து திரும்பி அந்த கருடப் பெருமானை கைகூப்பி, துவார பாலகர் உத்தரவுடன் உள்ளே நுழைந்து இங்கிருந்தே அவனை அள்ளி பருகும் அந்த பரவசம். கொஞ்சம் கொஞ்சமாய் நகன்று அவன் திருவடி, திருமார்பு, அந்த மகாலட்சுமி தாயார், எம்பெருமானார் அவனுக்கு அழித்த சங்கு ஆழி சேவித்து, அந்த சால கிராம பெருமாளை கண்ணுள்ளே அடக்க முடியாமல் திணறி கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுள்ளே அமிழ்ந்து ஆழ்ந்து போக, ஸ்ரீனிவாசரை திருவடியில், அந்த போக ஸ்ரீனிவாசரை அவருடைய திருவடியில் சேவித்து, ஸ்ரீதேவி பூதேவி மலையப்பரை இந்த பக்கம் சேவித்து, அந்த பக்கம் சீதாராம ஹனும கிருஷ்ணர். அப்பா, கண்கள் போராது. இந்த எல்லையில்லாத பரவசத்தில் என்னை பற்றி நான் எங்கே நினைப்பது? அந்த பெருமாளை பார்க்கவே, அவரோடு உடன்படவே, அவர் கண்களை நோக்கவே அந்த இடத்தில் நேரமில்லை. நான் இங்கே என்னை பற்றி எங்கே நினைப்பது? கஷ்டம் இருந்தால் இருந்து விட்டு போகட்டும், என் கோவிந்தன் இருக்கிறான், எனக்கு அவனே பொக்கிஷம். என் நினைப்பு இது. இப்பொழுது நண்பரோ விடவில்லை. கோவிலுக்குள் நுழையும் போதே தோளை தொட்டினார். ஞாபகம் இருக்கட்டும், அவருக்கு நல்ல எண்ணம், கஷ்டம் தீரும் என்று. கொடிமரமானது, கருடனானது, துவாரபாலகன் தாண்டும் சமயம் நண்பர் தோளை மீண்டும் அழுத்தினார். பாவம், அவருக்கு இன்று பெருமாளை விட நான் செய்ய வேண்டிய விஷயம் ஞாபகம். சரி, நானும் ஒரு முடிவுக்கு வந்தேன். இவருக்காகவாது இன்று அந்த பெருமாளை கேட்டு விடலாம் என நினைக்கும் முன் அந்த ஆச்சரியம் நடந்தது. என் முன்னே ஒருவர் சென்று கொண்டிருந்தார். அவர் அந்த துவாரபாலகரை தாண்டி அடுத்த நிமிடம் சத்தம் போட்டு தெலுங்கில் பேசலானார். அந்த பெருமாளை பார்த்து தன் கல்யாணமாகாத தங்கையின் கதையை சொன்னார். உடம்பு சரியில்லாத தாயாரின் உபாதைகள் சொன்னார். தன் தம்பிக்கு வேலை கொடுக்காத குறையை சொன்னார். கல்யாணமான மற்றொரு சகோதரிக்கு சந்தான பாக்கியம் இல்லை பெருமாளே, அதையழி என்று வேண்டினார். தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வருமானம் நிலையில்லாமல் தடுவாறுவதால் தனக்கு இன்னும் விவாகமாகவில்லை என்று புலம்பினார். தன்னுடைய உடல் உபாதைகளை ஒவ்வொன்றாய் வரிசையாய் சொன்னார். எனக்கு வேறு தெரிவாய் தெலுங்கு புரியும். அவர் சொன்னதை கேட்டு கேட்டு எனக்கு அந்த ஸ்ரீனிவாசர், அந்த மலையப்பர், அவர் பதில் புரிந்தது. குறையொன்றும் இல்லாத கோவிந்தன், நீ என் மேல் வைத்திருக்கும் பிடிப்பிற்கு உன்னை குறையில்லாமல் நான் வைத்திருக்கிறேன். என்ன குறை என்று கேட்டு என்னை ஓர பார்வை பார்த்து நகைத்தார். அந்த ஒரு பார்வையில் எனக்கு உலகம் சொல்லிக் கொடுத்தார். நமக்கு என்று ஒரு குறையும் இல்லை. கருவ இணைகள் செய்தமைக்கும் நமக்கும் தொடர்பில்லை. என் குறை சொல்ல நினைத்த என் எண்ணத்தை அத்தோடு தூக்கி எறிந்தேன். என் நரசிம்மன், என் மலையப்பன் என்னோடு இருக்க ஏது குறை எனக்கு? நம்மில் பலர் நமக்கு அவன் கொடுத்திருக்கும் நிறைகளை எண்ணி பார்ப்பதே இல்லை. கடுகளவு குறை இருந்தாலும் மலையளவு அதை மனத்தாலே பெரித்தாய் நினைத்து நினைத்து ஏங்கி தவிக்கிறோம். நம் துன்பத்திற்கு இதுதான் காரணம். நம் நரசிம்மன் திருவடி மேலே நம்பிக்கை வையுங்கள். உங்களை குறை ஒன்றுமில்லாது பாதுகாக்க அந்த கருணாமூர்த்தி, காருண்ய சீலனவன்.
யாரும் வேண்டாம். தாய், தந்தை, நட்பு, சகோதரன், உறவு, அறிவு, ஞானம் எல்லாம் அவனே, அந்த நிருசிம்மனே. இந்த வாரம் நான் சொல்லிய நிருசிம்ம பிரபத்தி உங்களுக்காய் அழகாய पिता नरसिंह, भ्राता नरसिंह, सखा नरसिंह, विद्या नरसिंह, द्रविणं नरसिंह, स्वामी नरसिंह, सकलं नरसिंह, इतो नरसिंह, पिरतो नरसिंह, यतो यतो याहि ततो नरसिंह, नरसिंहदेवात् परो न कश्चित्, तस्मात् नरसिंह शरणं प्रपद्ये. சொல்கிறது, ஹே நிருசிம்மா, நீயே என்னுடைய பிரிய மாதா, என்னை ரட்சிக்கும் தகப்பன், என்னை அரவணைக்கும் சகோதரன், என்னோடு நிற்கும் என் பரம ஆப்தன். நீயே செல்வம், ஞானம், நீயே அந்த உலகில் பெரியவன், உயர்ந்தவன். இந்த உலகன்றி ஈரேழு லோகம் காட்கும் பரம்பொருள் நீ. எங்கு சென்றாலும் எதை நோக்கினாலும் அங்கே நீயா எனக்காக காத்திருக்கிறாய் நிருசிம்மா. உன்னை மிஞ்சிய தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. உன் பாத தாமரை பணிந்து உனை சரண் புகிறேன், என்னை காத்து ரட்சி என் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி என்று வேண்டுகிறது இந்த நரசிம்ம பிரபத்தி. இந்த வார கேரள திவ்ய நரசிம்ம கஷேத்திரங்கள் புதுமனச்சேரி ஸ்ரீ நரசிம்ம சுவாமி, இது பவரொட்டி திருச்சூர் மாவட்டத்தில் உள்ளது. பிரதான பெருமாள் நம் நரசிம்மன் குருவாயூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் இந்த நரசிம்ம திவ்ய கஷேத்திரம். அடுத்ததாய் பூவதில் லட்சுமி நரசிம்மர் கோவில் உரங்காதிரி மலப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. இங்கே பிரதான பெருமாள் நம் நரசிம்மர் 3000 வருடங்கள் பழமையான க்ஷேத்திரம். இந்த கோவில் பூமியில் உள்ளே புதைந்திருந்தது. 2010ஆம் வருடம் தோண்டப்பட்டு புனருத்தாரணம் செய்யப்பட்ட மிக புராதனமான நரசிம்ம க்ஷேத்திரம். ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.